வீடியோ எடுக்கலாமா வேண்டாமா? எடுக்கலாம். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்னன்னா தெரியுதா உங்களுக்கு? நானும் பார்த்துக்கிறேன். ஓகே, நான் வந்து ஒரு 1:30க்கு இதை முடிவு பண்ணேன். சரி, ஒர்க்கை முடிச்சுட்டு வீடியோ சேவ் பண்ணும்போது ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். டைம் பார்த்திங்கன்னா 2:20 ஆயிடுச்சு. இது வந்து பகல் இல்லைங்க, நைட்டு 2:20 ஆகுது. ஃபுல் தூக்கத்தில் இருக்கேன். வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன், சேவ் ஆகிட்டுருக்கு. லேப்டாப் வந்து கொஞ்சம் பழைய லேப்டாப்ன்றங்காட்டி லேட்டாக தான் சேவ் ஆகும். வீட்டில் எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஹால் வேறு எம்டியாக இருக்குது. ஸோ நான் பேசுகிறது எக்கோ அடிக்கலாம், சாரி. இப்போ என்னென்னா டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது வீடியோ எடுக்கலாம், வ்ளாக் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். டிஃப்ரெண்ட்டாக என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. சரி, ஓகே, நாங்கள் வந்து ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயத்த வந்து வ்ளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கேன். என்னென்னா நானும் அண்ணாவும் வந்து மிட் நைட்டில் வந்து டெய்லி இல்லை அடிக்கடியில் இல்லை எப்போவாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா எனக்கு தோணுன்னா அண்ணனை ஃபோன் பண்ணி எடுப்பேன், அண்ணனுக்கு தோணுன்னா அவங்க என்னை கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு அப்படி தான் தோணுது, ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்குது. வீட்டில் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன், இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்ற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ அண்ணனை எழுப்பி யூஸ்வலாக வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி இல்லையா ஒரு முட்டையை ஆம்லேட் போட்டாவது சாப்பிட்டு வந்து தான் தூங்குவோம். ஸோ அண்ணனை வந்து எழுப்ப போகிறேன். கழுவி ஊற்றுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஃபுல் டயர்டில் இருக்காங்க இன்றைக்கி. ஆல்ரெடி கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ எழுப்புவோம், என்ன ரியாக்ஷன் வருதுன்னு பாருங்கள். இப்போ தான் சேவ் போட்டேன், இங்கே பாருங்கள், தெரியுதா? எப்படி 38 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் சும்மா உட்காந்துருக்கலான்னு நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணேன். என்னோடய ஃபோன் வந்து அதுவே என்னமோ ஆகுது. நான் ஒன்று கிளிக் பாருங்கள், ஃபுல்லாக கொரியன் ட்ராமாவாக வரும், என்னோடய ஃபேவரட் கொரியன் சீரியல்ஸ். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணாவே அதுவே என்னென்னமோ ஆகிட்டு இருந்தது. இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இவ்வளோ நேரம் நான் ஒன்று பண்ணால் அது ஒன்று ஆகிட்டு இருந்தது. அதனால் கடுப்பாகி பாருங்க, இதுதான் பார்த்துட்டு இருந்தேன் இன்றைக்கி. கொஞ்சம் சோகமாக போயிட்டு இருந்துச்சு. சரி, க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு நினச்சேன். அதுக்குள்ளே சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. இப்போ வந்து அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுவோம். இதில் பேலன்ஸ் இல்லை, இதில் சார்ஜ் இல்லை. இது என்னடா எனக்கு வந்த சோதனை. ஓகே, கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா யாராவது அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில். எனக்கு தெரிஞ்சு எங்களை மாதிரி இருக்குங்க நாங்கள் மட்டும்தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஃபோன் பண்ணிடலாம். அதுக்குள்ளே தம்பி எந்திரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவனை தூங்க வச்சுட்டு தான் வரணும். இந்த முழு நாடும் கொரோனா வைரஸ் அல்லது கோவிட்-19 இது வேற நம்மளை சொல்லி டென்ஷன் பண்ணுது. ஆட பார்த்திங்களா, இந்த ஃபோனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. 2 ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. யாரையும் நழுவுறான். சரி, ஃபஸ்ட்டு அவனை கன்சோல் பண்ணுவோம். இதோ வந்துட்டேன். என்ன செல்லாம், எங்கள் அம்மா முழிக்கிறேன். என்ன மம்மி, நான் வீடியோ எடுத்துகிட்டு வரேன், நீ ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்கல. அவ்வளோதான், ஆரியன் தூங்கிட்டான். இப்போ வந்து கால் பண்ணுவோம். ஐயோ அம்மா, செக்கம்மா, ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் சார்ஜ் இருக்குது. அதுவும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் இது சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே. ரைட்டு, எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுக்க மாட்டான் போல இருக்கே. கதவை தட்டிட வேண்டியதுதான். ஓகே, பேட் லக். நம்ம வந்து இன்னைக்கு பாருங்கள் என்ன எவ்வளோ நேரம் இருக்குது, 26 நிமிஷம் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க முடியாது. இப்போ நேராக கிச்சனுக்கு போகிறோம், ஏதாவது பண்ணுறோம். ஐயோ, இதெல்லாம் பிஸ்கெட் ஐட்டமாக இருக்குது.
பிஸ்கட் ஐட்டம் எனக்கு பிடிக்காது. ஃப்ரூட்ஸ் நல்லது, அதுவும் எனக்கு பிடிக்காது. பன்னீர் இருக்குது, ஐஸ் கட்டி மலை இருக்கிறது. இது புதுசாக வாங்கின ஃப்ரிட்ஜுன்னு தான் பேர். அதுக்குள்ளே எதுக்கு இப்படி வந்து ஐஸ் கட்டி ஃபார்ம் ஆகுதுன்னே தெரில. ஐயோப்பா இதெல்லாம் வேண்டாம். நேரத்தில் என்ன பண்ணலாம்? தோசை சுடலாம், மாவு இருக்கும், சட்னி இருக்கும், வாழைக்காய் பஜ்ஜி போடலாமே. நீங்களாம் நினைப்பீங்க நான் ஒரு பைத்தியம்னு, பட் தட்ஸ் ஓகே. ஓகே, நம்மளோட பேடில் கண்ணா ஃபோன் எடுக்கல. ஸோ இப்போ நம்மளே தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். சாரி, சாப்பிட முடியாது நீங்களாம், வாங்க வேடிக்கை பார்க்கலாம். நீங்கள், நான் சாப்பிட போகிறேன். இது வந்து பஜ்ஜி மாவு இருக்குது. ஸோ கொஞ்சமாக ஒரு 4-5 பஜ்ஜி போடலாம். காட்டு அப்படியே மூக்கில் ஏறிடுச்சு. ஓகே, கடல மாவு இருக்குது, நம்மளே பஜ்ஜி மாவு செய்யலாம். பட் வந்துட்டு அவ்வளோ ரெடி பண்ணுற அளவுக்கு நான் தயாராக இல்லை. ஸோ இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணியை ஊற்றிக்குங்க. நல்லா கலக்குங்க. ஆக்சுவலாக அது வாங்கி வச்சது வந்து யூஸே பண்ணலை. எக்ஸ்பைரி இது ஆயிடுச்சோ என்னமோ தெரியலையே. பரவாயில்ல, நம்ம வயிற்றுக்கெலாம் டைஜஸ்ட் ஆயிரும். ஸோ நம்ம பயப்பட தேவையில்லை. பேட்டர் ரெடி. பைத்தியம் மாதிரி என்னடா பண்ணிகிட்ருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு தம்ப்நெயிலுக்கு கூட கரெக்டாக ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். அது எடுத்தாலும் நல்லாவே வர மாட்டேங்குது. மேபி நானே எடுக்கிறதுனாலே இருக்கும். பட் இன்றைக்கி பாருங்க, சூப்பராக எப்படி ஒரு தம்ப்நெயில் யோசித்தேன். இப்போ தான் சாரி, நைட் அதனால கொஞ்சம் நட்டு லூஸ் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிடலாம். ரிஃபைண்ட் ஆயில் பேக் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, புது பேக்கை. ஸோ ஓப்பன் பண்ணலை. கடலெண்ணெய் ஊற்றிக்கலான்னு கடலெண்ணெய் எடுத்துட்டேன். கொஞ்சம் தானே பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இந்த எண்ணெயே போதும். ஓகே, இது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம கட் பண்ணிக்கலாம். பேசி நான் ஏதோ யோசிச்சுட்டு இத்தனையை கட் பண்ணிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும். நாளைக்கு காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெய் அப்படிங்கிறதுனால இப்படி தான் நுரையாக தான் வரும். ரிஃபைண்ட் ஆகிற மாதிரி இருக்காது. என் வீட்டில் இந்த வாசத்துக்கு எல்லாரும் எழுந்திரிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, குழந்தைங்க எப்படி குண்டு குண்டாக இருக்குதுங்கன்னு பாருங்க. மிட் நைட்டில் போட்டாலும் நல்லா வருதுங்க. யாரோ ஒரு கெஸ்ட் வராங்கன்னு நான் பண்ணால் அப்படியே சப்பி போட்ட பனங்கொட்டையாட்டமே வருங்க. இன்றைக்கி என்னமோ நல்லா புசு புசுன்னு வருதுங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரெடி, பஜ்ஜி ரெடி. இன்னொரு 4 போட்டு வைப்போம். எங்கள் அண்ணன் எந்திரிச்சு வந்தாலும் வரலாம். ஓகே, நம்ம பஜ்ஜி ரெடி ஆகிட்டான். எடுத்துருவோம். அவ்வளோதான், பஜ்ஜி சுட்டுட்டேன். ஒரு ஆர்வத்தில் கரைச்ச மாவு எல்லாத்தையும் போட்டேன். கொஞ்சம் மாவு நிறையா கரைச்சிட்டேன். கட் பண்ணது நிறையா கட் பண்ணிட்டேன். ஸோ அப்படியே வச்சு அது கருப்பாயிரும் இல்லையா. ஸோ இதை கவரில் போட்டு வைக்கணும். கட் பண்ணது வேஸ்ட் ஆயிருன்னு போட்டேன். அப்படியே இருந்தால் கூட ஹாட் பேக்கில் போட்டு வச்சா காலைல சாப்பிட்லாம். ஸோ வச்சுட்டேன். இப்போ சைட் டிஷ் வந்து நம்ம எடுக்கணும். எப்படியும் எங்கள் வீட்டில் எப்போவுமே சட்னி இருக்கும். இது வந்து இப்போ நைட் அரைச்ச சட்னி, இது காலைல வச்ச குருமா, எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம சட்னிக்கே போவோம். ஓகே, சட்னி எடுத்தாச்சு. கொஞ்சமாக சட்னி வச்சுட்டு நிறைய பஜ்ஜி வச்சுக்கலாம். நல்லா அழகாக இருக்கிறது. நமக்கு வந்து பிளேட்டிங் ரொம்ப முக்கியம். ஓகே,
ஓகே வச்சாச்சு. எவ்வளோ பேருக்கு இதில் கெச்சப் வச்சு சாப்பிட பிடிக்கும்னு தெரில. நான் கொஞ்சம் வியர்டான காம்பினேஷனில் தான் சாப்பிடுவேன். எல்லாத்தையும் இல்லை, இது ஒன்று மட்டும். கெச்சப் வந்து எனக்கு பிடிக்கும். ஸோ ஹியர் கோஸ் த டொமேட்டோ கெச்சப். ஓகே, கடைசியாக ஒரு டைம் எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணி பார்ப்போம். வரலைன்னா அவங்களுக்கு லாஸ். ஆல்மோஸ்ட் என்னோடய வீடியோ சேவ் ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேனானே தெரில. எதுக்கு வந்து ஆர்வக்கோளாராக இவ்வளோ சீக்கிரம் எடிட் பண்ணேன்னு தெரில. இது பார்த்திங்கன்னா மேக்கப் வீடியோ. நானே வந்து மேக்கப்பில் ஒன்றும் அவ்வளோ பெரிய பிஸ்தாலாம் கிடையாது. இருந்தாலும் வந்து எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, உங்கள் மேக்கப் வந்து நல்லாயிருக்கு, சட்டிலாக இருக்குது, போட்டு காமிங்கன்னு. சரின்னு எடுத்தேன், எடிட்டும் பண்ணிட்டேன். போஸ்ட் பண்ணுவேனான்னு தெரியல. ஓகே, நம்ம பஜ்ஜியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கெச்சப். செம்மையாக இருக்கும். உள்ள பாருங்க, வந்து எனக்கு மொத்தமாக தான் வாழைக்காய் இருந்தேன். பாருங்க எவ்வளோ மெத்துன்னு இருக்கணும். இப்போ சட்னியில் அண்ணன் கடைசியாக ஒரு டைம் ஃபோன் பண்ணி பார்ப்போம். பாவம் குழந்தை ரொம்ப டயர்டாக இருக்க மாட்டிருக்கு. ஓகே, விட்டுருவோம். ஓகே, ஃபோன் ஆஃப் ஆயிடுச்சு. நல்லா இருக்கா தம்பி? ஆக்சுவலாக வந்து நான் இவனை வாங்கினதுலேருந்து இவன் சுத்தமாக ஒர்க் ஆக மாட்டேங்கிறான். பாருங்கள், திட்டுறான். நான் சூப்பராக பஜ்ஜி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இது கண்டிப்பாக ஹெல்தி கிடையாது. இந்த மாதிரி அன்டைம்னால் ஆயில் ஃபுட் சாப்பிட்றது கண்டிப்பாக ஹெல்தி கிடையாது. இது யாரும் பண்ணாதீங்க. அப்புறம் ஏன் நீ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிடிச்சிருக்கு பண்ணுறேன். பஜ்ஜி எப்போது இந்த மாதிரி நைட்டில் செஞ்சு சாப்பிடுவேன். பஜ்ஜி வரைக்கும் நைட்டில் செஞ்சதே இல்லை. யூஸ்வலாக ப்ரெட் இருக்கும், முட்டையும் இருக்கும். இப்போ வர புரட்டாசி மாதமாக போச்சு, ஸோ ரெண்டுமே இல்லை. ப்ரெட்டும் வாங்கி வைக்கிறது இல்லை, முட்டை போடுவாங்கன்னு. ஸோ நமக்கு வாழைக்காய் தான் இன்றைக்கி கிடச்சிது. அதை வச்சு பஜ்ஜி செஞ்சாச்சு. என்ன வேகமாக உள்ளே போயிட்டுருக்கு பாருங்க. ஓகே காய்ஸ், உங்கள் எல்லோரையும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ மணி என்னென்னு பார்ப்போம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. டடன் 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 தெரியுதா? ஓகே, 3 மணி ஆயிடுச்சு. அவ்வளோதான், என் வீடியோ சேவ் ஆக போகுது. தூங்க போகிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா டெய்லி நைட் எடிட் பண்ணுவேன்ல, அப்போல்லாம் இந்த மாதிரி தோணாது. இப்போ இங்கே வந்ததுலேருந்து ரொம்ப வந்து நைட்டில் லேசியாக தூங்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே வந்ததுலேருந்து மொத்தமாகவே ஒரு 4 நாள் தான் நைட் எடிட் பண்ணியிருப்பேன். அதுக்கு எடிட் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா, சென்னையிலன்னா காலையில் தூங்க முடியும், ஆரியன் விட்டுருவான். இங்கே வந்து தூங்குற கூட மாட்டேன்றான். கதவை தட்டி கூப்பிட்டுட்டே இருக்கான், அம்மா வா வான்னு. அது இல்லாமல் நானே சாப்பாடு ஊட்டி பழகிட்டேன். அதனால் அம்மா ஊட்டினா சாப்பிடவே மாட்டேங்கிறான். அதனால் காலையில் எந்திரிச்சு ஊட்டணும்னு சொல்லிட்டு எந்திரிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நைட் ரொம்ப நாள் பண்ணல. முந்தானது பார்த்திங்கன்னா காலையில் விடிஞ்சிருச்சு, 7 மணி ஆயிடுச்சு எடிட் பண்ணி முடிக்கும்போது. போய் தூங்கினேன், 10-11 மணிக்கெலாம் எழுப்பி விட்டாங்க. அந்த 10-11 மணிக்குள்ளே 4 டைம் ரூமுக்குள்ளே வந்துட்டு அம்மா அம்மா வாமா அப்படின்னு கூப்பிட்டான். போடா தம்பி வெளியிலன்னு சொன்னேன், கேட்க மாட்டேன்ட்டான். அப்புறம் அப்படியே மேனேஜ் பண்ணி தூங்கினேன். கரண்ட் போயிடுச்சு. ரொம்ப நல்லதுடா சாமின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டேன். ஸோ அதனாலே நைட் எடிட் பண்ணுறதுக்கு யோசனையாகவே இருக்குது. இப்போ 3 மணி ஆயிடுச்சு. போய் தூங்கினாலும் கொஞ்சம் நேரம் தான் தூங்க முடியும். ஸோ இப்போ நான் போய் தூங்க போகிறேன். இப்படியே தூங்க முடியாது, ஃபுல்லாக ஒரு மாதிரி இருக்கும் பஜ்ஜி சாப்பிட்டு. ஸோ போயிட்டு ஜீரா வாட்டர் வச்சு குடிச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஜீரா வாட்டர் வச்சு குடிச்சிட்டு தான் போவேன். எனக்கும் ஹெல்த் கான்ஷியஸ்லாம் இருக்குது. பட் ஸ்டில் அப்பப்போ இந்த மாதிரி க்ரேசினஸ்லாம் வரும். அதாவது நான் வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறேன், மிட் நைட் ஆனதுனால தூக்கத்தில் வேறு இருக்கேன். ஸோ அதனால் ஓகே, அவங்க எல்லோரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இதை போஸ்ட் பண்ணுவேனான்னு எனக்கும் தெரியல. இப்போ ஒரு வீடியோ எடிட் பண்ணுற பார்த்திங்களா, போஸ்ட் பண்ணுவேனானே தெரியாமல் அதே மாதிரி தான் இதுவும்
போஸ்ட் பண்ணுவேன்னான்னு தெரில. போஸ்ட் பண்ணால் உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு காமெடி படம் பார்த்த மாதிரி இருக்கும். போஸ்ட் பண்ணலைன்னா என்னோடய இமேஜ் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஓகே பாபா பஜ்ஜி சாப்பிட்டு சொல்கிறேன். ஒரு நிமிஷங்க, கேமரா பிடிக்க முடியல. சப்போஸ் போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் ஓகே, இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சீரியஸாக சொன்னாவது யாராவது பண்ணுறீங்களான்னு பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சீரியஸாக ஃபேஸ் வச்சுட்டு சொல்கிறேன். ஓகே, ஹோப் யூ ஆல் காட் இட். ஓகே ஃபைன், ஜோக்ஸ் அப்பார்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.